ஜோதி நான் கிளம்புறேன், உடம்ப பாத்துக்கோ. இப்படி ஒரு வேலையை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு? எப்போவாச்சும் ஒரு நாள் தான் என்னை இங்க பார்க்க வரீங்க. அது வரைக்கும் நான் இங்க தனியா தான் இருக்க வேண்டியிருக்கு. பார் ஜோதி, நான் பண்றது எல்லாமே நம்மளோட ஃபியூச்சருக்காக தான். குழந்தை குட்டின்னு நம்ம குடும்பம் பெருசாகும். அவங்க ஃபியூச்சரை பத்தி நாம யோசிக்கணும்ல. அவங்களுக்காக நம்ம நல்லா சம்பாதிக்கணும். எனக்கு தெரியுங்க, நம்ம ஃபியூச்சருக்காக தான் நீங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் தனியா என்ன பண்றது? மாமாவுக்கும் அத்தைக்கும் உடம்பு சரியில்லை. என்னால அவங்கள தனியா ஹேண்டில் பண்றதுக்கும் முடியல. நீங்க இங்கேயே இருந்துருங்க. என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இருக்கிறத வச்சு நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் இல்லையா? இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். சரி, அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும், சரியா? ஒவ்வொரு மாசம் நான் காசு அனுப்பி வைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. நாளைக்கு சீக்கிரமா நான் போய் ஆகணும். அப்படி சொல்லி மோகன் அவனுடைய வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிட்டான். இந்த பக்கம் ஜோதி தனியா குடும்பத்தையும் வயசான மாமனார் மாமியாரையும் பாத்துக்கிட்டு இருந்தான். 2 வருஷத்துல முடிஞ்ச வரைக்கும் மோகன் வீட்டுக்கு வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருந்தான். ஆனா வீட்டுக்கு வந்தாலும் கூட அவன் எப்பவுமே போன்ல அவனுடைய கிளையண்ட் கூட பேசிக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருந்தான். டோன்ட் வரி மிஸ்டர் மலோத்ரா, நேரத்துக்கு ஆர்டர் எல்லாம் வந்துடும். இப்பவே நான் டீமை ஃபாலோ பண்றேன். மோகன் இப்படிதான் எப்ப பார்த்தாலும் ரொம்ப பிஸியாவே இருந்துகிட்டு இருந்தான். வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு ஜோதி அவளுடைய புருஷனோட ஃப்ரீ டைம்காக காத்துக்கிட்டு இருந்தா. அவ கொஞ்சம் ஃப்ரீயானா அவன்கிட்ட நிறைய பேசலாம் அப்படின்னு அவ காத்துக்கிட்டு இருந்தா. என்னங்க, பால மஞ்சத்தூள் போட்டு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கோல்டு இல்ல, இது குடிச்சா உங்களுக்கு சரியாயிடும். தேங்க்ஸ். இந்த சாரில அழகா இருக்க. ஆமா, இந்த சாரிய எப்ப வாங்குன? வேலை பிஸியில நீங்க மறந்துட்டீங்க போல. இந்த புடவைய வாங்கி கொடுத்தது நீங்க தான். 2-3 தடவை கட்டிட்டேன். ஆனா இப்பதான் ஐயா அதை கவனிக்கிறீங்க போல தெரியுதே. ஓ அப்படியா? நீ தூங்கு. நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். எங்க கம்பெனிக்கு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைக்க போகுது. அந்த ஆர்டர் வாங்குறதுல நான் மட்டும் சக்சஸ் ஆனா எனக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். அப்புறம் என் சேலரி அதிகமாகும். ஜோதி எப்போ புருஷன்கிட்ட பேச வந்தாலும் அவன் வேலையை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தான். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு. இப்படி நாட்களும் போச்சு. ஜோதி 2 வருஷ வித்தியாசத்துல 3 குழந்தைங்களை பெத்து எடுத்தா. அவளுடைய மாமனார் மாமியாரும் இறந்து போயிட்டாங்க. ஜோதி தனியாவே 3 குழந்தைங்களையும் வளர்த்து ஆளாக்குனா. ஐயோ, வீட்டுல மளிகை சாமா தீர்ந்து போச்சு. 3 குழந்தைங்களையும் வீட்டுல விட்டுட்டு கடைக்கு எப்படி போறது? சரி, பக்கத்து வீட்டு அனிதா கிட்ட சொல்றேன். அவ போய் கடைக்காரங்க கிட்ட சொல்லுவான்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி ஜோதி பக்கத்து வீட்டுல இருக்கிற அனிதாவை போய் பார்த்து, அனிதா, வீட்டுல மளிகை சாமா தீர்ந்து போச்சு. பசங்களை விட்டுட்டு கடைக்கு போக முடியல. நீ போகும்போது நான் சீட்டு கொடுக்குற அண்ணாச்சி கடையில கொடுத்துரு. அவரு பொருள் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுவாரு. சரி ஜோதி, நான் கொடுத்துடுறேன். இப்படி நாட்களும் போச்சு. விக்ரம் கஷ்டப்பட்டு 3 நாள் லீவுல வீட்டுக்கு வந்தான். இப்போ நீ நிம்மதியா இந்த பெரிய வீட்டுல இருக்கலாம். நல்லா இருக்கா? வீடு பெருசா வாங்கிட்டீங்க. ஆனா இவ்வளவு பெரிய வீட்டுல நான் குழந்தைங்களோட தனியா தானே வாழ்றேன். ஓஹோ ஜோதி, அத பத்தியே நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. சரி, எனக்கு ஃபிளைட்டுக்கு நேரமாச்சு. ஆனா நீங்க பசங்களை பாத்துட்டு போங்களேன், அவங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க. இல்ல, அதுக்கு நேரமே இல்ல அப்படின்னு சொல்லி விக்ரம் கார்ல ஏறி ஏர்போர்ட்க்கு கிளம்பி போயிட்டான். இதே மாதிரி ஜோதி நிறைய தடவை வாசல்ல நின்று புருஷனை வழி அனுப்புனா. இப்படியே வருஷங்களும் ஓடி போச்சு. 15 வருஷம் ஆச்சு. ஜோதி தலையில வெள்ள முடி வர ஆரம்பிச்சது. 2 பிள்ளைங்க ஒரு பொண்ணுக்கும் கல்யாணமும் நடந்து முடிஞ்சது. பிள்ளைங்க மருமகளோட ஜோதி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஒரு நாள் வீட்டு காலிங் பெல் அடிச்சது. மருமகளே, யாரு வந்திருக்காங்கன்னு போய் பாருமா. இருமா, நான் பாக்குறேன். அபிஷேக் போய் கதவை திறந்தா வாசல்ல அவங்க அப்பா விக்ரம் நின்னுக்கிட்டு இருந்தாரு. யாருப்பா அது? அம்மா, அப்பா வந்திருக்காங்க. விக்ரம் வீட்டுக்குள்ள போய் அவனுடைய குடும்பத்தை பார்த்து ரொம்பவுமே ஷாக்கானா. வந்துட்டீங்களா? ஜோதி, இந்த வாட்டி திரும்பி போக மாட்டேன். ஒரேடியா வந்துட்டேன். இப்போ நான் வேலையில இருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கியாச்சு. என் குழந்தை குட்டிங்களோட நான் இருக்கலான்னு விருப்பப்படுறேன். அப்ப வீட்டுக்குள்ள இருந்து 2 சின்ன பசங்க வேகமா ஓடி வந்தாங்க. ஜோதி, இந்த குழந்தைங்க யாரு? இவங்க 2 பேரும் நம்ம பிள்ளைங்களோட பசங்க தான். என்ன, நம்ம பசங்களோடதா? அம்மா, இவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? இதை கேட்டு ஜோதிக்கும் ஜோதியோட பிள்ளைங்களுக்கும் 2 பேருக்குமே கோவம் வந்துச்சு. ஆனா அவங்க எதுவுமே சொல்லல. அப்ப ஜோதி சொன்னா, அவங்களுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. நீங்களும் இவங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்க, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அதானே, எப்படி ஞாபகம் இருக்கும்? நீங்க எப்பவுமே உங்க வேலைன்னு ஃபோன் பேசிக்கிட்டே தானே இருந்தீங்க. பிள்ளைங்க தாலி கட்டுறத கூட பார்க்காம ஃபோன்ல தானே பிஸியா இருந்தீங்க. அப்ப வந்துட்டு போனவரு அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் பிள்ளைங்க ஞாபகம் வந்து பார்க்க வந்திருக்கீங்க. அப்பா, இது சரியே இல்லப்பா. பசங்களோட கல்யாணமே ஞாபகத்துல இல்ல. சரி விடுங்க, பேக் கொடுங்க. மேல ரூம்ல நான் வைக்கிறேன். விக்ரம் அணில இருந்து அங்கேயே தங்க ஆரம்பிச்சாரு. பேரனுங்களை கொஞ்சணுன்ற ஆசை அவருக்கு இருந்தாலும் பேரனுங்களுக்கு அவரை அடையாளம் தெரியல. வாப்பா, என் கிட்ட வாப்பா. வாங்க செல்லம், வாங்க. விக்ரம் பசங்களை கட்டிப்பிடிக்கிறதுக்கு ரொம்பவும் விருப்பப்பட்டாரு. ஆனா பசங்க பயந்து ஓடி போய்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் விக்ரம் கையில ஒரு காகிதம் கிடைச்சது. அதுல இருக்கிறத படிச்சு அவர் ஷாக் ஆயிட்டாரு. அட, என்ன இது? அட, இது அமெரிக்கா கம்பெனியோட ஆஃபர் லெட்டர். என்னோட பையன் அபிஷேக்குக்கு. ஆனா இந்த குட் நியூஸ
வீட்ல எதுக்கு அவன் சொல்லவே இல்ல. கண்டிப்பா எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறான் போல. இல்ல இல்ல, நான் எல்லாருக்குமே சொல்லி அவன் சர்ப்ரைஸ நான் கெடுக்க விரும்பல. ஹ, ஆனா நான் என் பையனை பார்த்து ரொம்ப பெருமை அடையிறேன். இவனும் என்ன மாதிரியே நல்லா சம்பாதிப்பான். இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் நான் கஷ்டப்பட்டதுனாலதான் போச்சு. அப்ப மருமக அவருடைய ரூமுக்கு வந்து, மாமா சாப்பிட வாங்க, அத்தை உங்களை கூப்பிடுறாங்க. விக்ரம் கீழே இறங்கி வந்து குடும்பத்தோட உட்காந்து நல்லபடியா சாப்பிட்டாரு. இப்படியே 4-5 நாள் போச்சு. ஆனா அபிஷேக் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. அவன் சொல்லலைங்கிறதுனால விக்ரம் அபிஷேக் கிட்ட இதை பத்தி பேச வந்தாரு. அப்புறம் அபிஷேக், என்ன முடிவு எடுத்திருக்க? எதை பத்திப்பா? இந்த ஜாப் ஆஃபரை பத்தி. இது இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த நீ யாருக்குமே சொல்லவே மாட்டேங்கிற. அட, உனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் அமெரிக்கா போய் ஜாப் பண்றதுக்கு நல்ல காசு சம்பாதிக்கலாம்ல. அப்பா, அந்த ஆஃபர் லெட்டரை கொடுங்க. அட, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுப்பா. எதுக்கு நீ ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிற? நாளைக்கு இதுக்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும்ல. நீ அந்த கம்பெனிக்கு ரிப்ளை பண்ணாம போனேனா மத்தவங்கள அவங்க ஹைர் பண்ணிப்பாங்கப்பா. இந்த வாய்ப்பை நீ நழுவ விடவே கூடாதுப்பா. அப்பா, நான் அங்க போக மாட்டேப்பா. நான் காசுக்காக என் குடும்பத்தை விட்டு போக விருப்பப்படல. நான் உங்க மாதிரி இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் காசு காசு. அபிஷேக் கத்துற சத்தம் கேட்டு மத்தவங்க எல்லாருமே அவனுடைய ரூமுக்கு வந்தாங்க. அட, நீ அப்பாவை பார்த்து இப்படியெல்லாம் பேசலாமா? உண்மையா சொல்றேன். உண்மையா சொன்னா கஷ்டமா தான் இருக்கும். காசு காசுன்னு உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு மறந்துட்டீங்க இல்ல? அம்மா தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா? வெறும் காசை மட்டும் அனுப்பி வச்சா குடும்பத்தை நல்லா பாத்துக்கிற மாதிரி இல்ல. நீங்க காசு அனுப்புறீங்கல்ல, அந்த காசை ஏடிஎம் மிஷின்ல எப்படி எடுக்கணும்னு கூட அம்மாவுக்கு தெரியாது. காசு வந்ததும் அக்கா பக்கத்துல போய் கெஞ்சி கூத்தாடி அந்த ஏடிஎம் மிஷின்ல போய் காசு எடுப்பாங்க. ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு எங்க எல்லாரையும் வளர்த்தாங்க. ஸ்கூல்ல மத்தவங்களோட அப்பா வந்து பைக்ல விடும்போது கூட்டிக்கிட்டு போகும்போது அதை எவ்வளவு ஏக்கமா நாங்க பாத்துக்கிட்டே இருந்த தெரியுமா? ஒரு வாட்டியாச்சு எங்க அப்பா கூட இந்த மாதிரி வருவாங்க, எங்க அப்பா கூட இந்த மாதிரி கூட்டிட்டு போவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருப்போம். எப்ப பார்த்தாலும் நீங்க போன்ல தான் பிஸி. நீங்க காசு சம்பாரிச்சிங்க, ஆனா அந்த காசுக்காக உங்க இளமை, உங்க குடும்பம் எல்லாத்தையும் எழுந்திருக்கீங்க. கொஞ்சமாச்சு தோணல? பொண்டாட்டியோட அன்பு, குழந்தையோட அன்பு எல்லாமே எனக்கு வேணும்னு இதை எல்லாத்தையும் பார்த்துதான் இந்த மாதிரி ஆகவே கூடாதுன்னு தான் அந்த ஆஃபரை நான் ரிஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். இங்க இருந்தா கம்மியா தான் சம்பாதிப்பேன் தெரியும். சாப்பாடுக்கு கஷ்டமா இருந்தாலும் கூட என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு விருப்பப்படுறேன். அபிஷேக் சொன்னதை கேட்டு விக்ரம்க்கு ஒரு நிமிஷம் அவருடைய முழு வாழ்க்கையும் கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு. அந்த வாழ்க்கையில அவரு பணத்தை மட்டும்தான் சம்பாதிச்சாரு, வேற எதுவுமே செய்யல. பொண்டாட்டிக்கு துணையா இருந்ததுல பசங்க மேல பாசத்தை காட்டினதில்ல. விக்ரம்க்கு அவர் செஞ்ச தப்பு புரிஞ்சுது. உடனே அவரை கையெடுத்து கும்பிட்டு ஜோதி கிட்ட மன்னிப்பும் கேட்டாரு. எந்த ஜோதி கொஞ்சம் புருஷன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த ஜோதி இன்னைக்கு அமைதியா இருந்தா. அவ கண்ணுல இருந்து வெறும் கண்ணீர் மட்டும்தான் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. காலையில சாப்பாடு என்ன பண்ணிருக்கீங்க? மகனே, எனக்கு உடம்பு சரியில்லை. ராத்திரியில இருந்து எனக்கு ஜுரமா இருந்தது. அதனால நான் எந்திரிச்சு உப்புமா தான் செஞ்சு வச்சிருக்கேன். ஏமா நவ்யா, அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியும் தானம்மா? நீ அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இல்லையா? அண்ணா, எனக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது? ராத்திரி எல்லாம் படிச்சு இப்பதான் எந்திரிச்சேன். நான் எப்படி பண்றது டிஃபன்? அட, ஒரு யூஸும் இல்ல. சீக்கிரம் போய் சாப்பாடு பண்ணு. நாங்க சீக்கிரமா ஆபீஸ்க்கு போய் ஆகணும், சரியா? அப்புறம் என்ன, நல்லா சாப்பாடு பண்ணணும். சண்டே அன்னைக்கு நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டு கடைக்கு போலாம். சீக்கிரம் சாப்பாடு பண்ணுமா. அதுதான் விஷயம்னா, நானும் வருஷம் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன். நானும் தினமும் எந்திரிச்சு எல்லாருக்கும் விதவிதமா சமைச்சு போட்டுக்கிட்டு தானே இருக்கேன். சரி, ஒன்று பண்ணுவோம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்பயாவது நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆமாமா, அண்ணாக்கு கல்யாணம் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் அவங்க அணில இருந்து பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இப்படி தேடுறதுல அவங்களுக்கு கிடைச்சா மஹிமா ரொம்ப நல்லாவே சமைக்கவா. அதுக்கப்புறம் மோகன் மற்றும் மஹிமாக்கு கல்யாணம் நடந்து முடியுது. மஹிமாவ அவங்களோட மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. அத்தை, சாப்பிடுங்க, உங்களுக்காக இட்லி தோசை பண்ணிருக்கேன். அட, என்னங்க அண்ணி, உங்களுக்கு இட்லி தோசைலாம் செய்ய வருமா? ஆமா, வேற என்ன? இட்லி, தோசை, சாண்ட்விச், கேக், அப்படி என்ன வேணாலும் கேளு, நான் எல்லாமே பண்ணி கொடுப்பேன். அப்பனா சரி. அப்பனா இனிமே கிச்சனோட ரெஸ்பான்சிபிலிட்டி முழுவதும் உங்களுதுதான். ஆஹா, அது இருக்கதான் செய்யும். மஹிமாக்கு என்ன தெரியும், அவ பெரிய பிரச்சனைல மாட்ட போறா அப்படின்னு சொல்லி. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல அவ நல்லாவே எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு இருப்பா. அவங்களும் நல்லா புகழ்ந்து பேசுவாங்க. அவளும் ஜாலியா சமைப்பா. ஓ வாவ், நிஜமா இது ரொம்பவே அருமையான விஷயம்தான்.
இந்த மாதிரி புகழ்ந்து பேசுறது கேக்குறது அவளுக்கு கொஞ்ச நாள் நல்லாதான் இருந்தது. அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு இந்த மாதிரி அவ சமைச்சு போட்டு போட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையாயிடும். பாவம், அவர் ரொம்பவே கஷ்டப்படுவா. அப்புறம் ஒரு நாள், அப்புறம் இன்னைக்கு சண்டே இல்ல, இன்னைக்கு என்ன சாப்பாடு ஸ்பெஷல்? என்ன யோசிக்கிறேனா, உப்மா பண்ணிடலாமான்னு பாக்குறேன். அண்ணி, யாராவது அத சாப்பிடுவாங்களா? ஐயோ, வேணா வேணா, ஏதாவது நல்லதா செய்யுங்க. இந்த பரோட்டா, சால்னா செய்ய தெரியும். அப்பனா அதுவே செஞ்சிடுங்க. முடிஞ்சா சமோசா கூட செஞ்சு வைமா, சரியா? அவங்க எல்லாரும் சொல்றத கேட்டு அப்படியே ஃபேக் ஸ்மைல் ஒன்னு அவங்களுக்கு குடுக்குறா. ஆனா அவளுக்கோ ராத்திரி எல்லாம் நல்லா தூங்கி சண்டே லேட்டா எந்திரிச்சு சும்மா லைட்டா ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு தான் மனசு. ஆனா என்ன பண்றது, எதுவும் பண்ண முடியாதே. அவ 4 மணிக்கே எந்திரிச்சு மறுபடியும் தினமும் மாதிரியே சமைக்க ஆரம்பிக்கிறா. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு ரெடி பண்றா. அதுக்கப்புறம் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்டுக்கு வராங்க. விதவிதமா சமைச்சு டேபிள்ல கொண்டு போய் வைக்கிறா. வாங்க அண்ணி, இந்த சாப்பாடு நிஜமா ரொம்பவே நல்லா இருக்கு, வாங்க. ஆமா மகிமா, இந்த சாப்பாடு நிஜமா சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்கமா. சில பேரு பொரியல், சில பேரு ஃப்ரூட் கேக், அது இதுன்னு சொல்லி அவ தூக்க கண்ல எல்லாருக்குமே டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பா. அட வா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா சாப்பிட்டோம். எவ்ரி சண்டே இதே மாதிரி சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும்ல? ஆமா, ரொம்ப நல்லாதான் இருக்கும்ல? அவங்க அத்தை மாமா முன்னாடி அவ சும்மா தான் இருப்பா. ஆனா அவ மனசுல புருஷன் கையில கிடைச்சா நல்லா ஒதுக்கணும்னு தோணுது. அன்னிலிருந்து சண்டேஸ் எல்லாம் எப்பெல்லாம் வருதோ அப்ப அவ விதவிதமா சமைக்க வேண்டியதா இருது. அப்புறம் ஒரு நாள் சனிக்கிழமை, ஏய் மகிமா, என்னாச்சு? ஏதாவது உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? எனக்கு உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப ஜுரமா இருக்கு. அப்படியா? சரி, ஓகே, நான் உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நாளைக்கு சண்டே இல்லையா, அதனால நீ சீக்கிரமா எந்திரிச்சு சாப்பாடு செய்யணும், சரியா? உன் காய்ச்சல போக்க நான் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். தெர்மோமீட்டர்ல அந்த டெம்பரேச்சர் எதுவும் காட்டல. அப்புறம் அத பார்த்து, ஐயோ, உனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை போல இருக்கு. சரி, நீ போய் தூங்கு, நானும் தூங்குறேன், சரியா? ஓகே, குட் நைட். மஹிமாவோட ஆக்டிங் எதுவுமே வேலைக்கு ஆகல. மறுபடியும் 4 மணிக்கு எஞ்சி சமைக்க ஆரம்பிக்கிறா. எல்லாரும் சாப்பிடுறாங்க, புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா அவளுக்கு மட்டும் ரொம்பவே கோவமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே. நான் இந்த வாரம் கண்டிப்பா சமைக்க மாட்டேன். நான் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். அம்மாவை பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிடலாம். மோகன் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு மஹிமா போறா. அவளை பார்த்து, என்னாச்சு மகிமா, ஏன் நீ சோகமா இருக்க? இல்ல அது ஒன்னும் இல்ல. இல்ல இல்ல, என்ன விஷயம் சொல்லு. அதாவது அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இல்ல, நான் வந்து அவர் ரொம்ப காலமா பார்க்கவே இல்ல. அதான் அவங்கள பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏதாவது ஒன்று பண்றேன். மறுநாள் மோகன் மஹிமாவோட அம்மா வீட்டுக்கு போய் அவங்களோட அம்மா அப்பாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். மகிமா, இங்க பாரேன், இங்க உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் வந்திருக்காங்க பாரு. நாளைக்கு காலையில அவங்களுக்கு நல்லா சாப்பாடு பண்ணி கொடுக்கணும். சரி சொல்லு மகிமா, இப்போ உனக்கு சந்தோஷமா? அத கேட்டதும் ஷாக் ஆயிடுறா. அவங்க புருஷனை நல்லா அடிக்கணும்னு அவளுக்கு தோணுது. இப்ப 5 பேருக்கு இல்ல, மறுபடியும் 8 பேருக்கு சமைக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஒரு நாள் அவளோட பேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவளால முடியாது. இங்க பாருங்க, இதுக்கு மேல முடியாது. எவ்ரி சண்டே என்னால இந்த மாதிரி 10 டிஷ்ஷஸ் எல்லாம் சமைச்சிட்டு இருக்க முடியாது. அட, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் ஏதாவது ஒன்று பண்றேன். மோகன் இத பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினதும் சின்ன பையனுக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. தேவிகா அந்த வீட்டுக்கு மருமகளா வரா. ஸ்டார்டிங்ல தேவிகாவை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. இப்ப பெரிய மருமகளோட நிலைமை தான் தேவிகாதும். அட அக்கா, எவ்ரி சண்டே எப்படி 10 பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எப்படி பண்ண? அதுக்கு காரணமே நான் தான். நல்ல மருமகளா இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சதெல்லாம் நல்லா சமைச்சு போட்டனா நல்லா உட்கார்ந்து சாப்பிட பழகிட்டாங்க அவங்க. என்ன பண்றதுன்னே புரியல. இவங்க 2 பேருமே அத பத்தி யோசிச்சுக்கிட்டு கவலைப்படுறாங்க. அதுக்குள்ள சாட்டர்டே வந்துடுச்சு. மறுநாள் காலையில அவங்க 2 பேரோட பாஸ் அமன் வீட்டுக்கு வந்தாரு. அமர் சார், வாங்க. வாங்க வாங்க சார், வாங்க சார், சாப்பிடுங்க வாங்க. இப்படி இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு செஞ்சு முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு நிறைய டிஷ்ஷஸ் கொண்டு வந்து அங்க பரிமாறுறாங்க. அவ்வளவு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸை பார்த்து அவரு ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. வாவ், இது நிஜமாவே நல்ல விஷயம் தான்ப்பா. நீங்க என்ன இவ்ளோ பண்ணிருக்கீங்க? சார், இன்னைக்கு சண்டே இல்ல, அதனால தான் நாங்க இவ்ளோ பண்ணிருக்கோம். அப்படியா? சமையல்காரங்க யாராவது இருக்காங்களா என்ன? அதெல்லாம் யாருமே இல்ல சார். அதான் என்னோட மனைவியும் என் தம்பியோட மனைவியும் இருக்காங்கல்ல, அவங்க பண்ணுவாங்க. அப்படியா? இது நல்ல விஷயமாச்சே. சரி மோகன், தாவிக், நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் சண்டே கூட ஆஃபீஸ்க்கு வாங்க. நீங்க அங்க வந்து வேலை பாருங்க, சரியா? நீங்க வந்து 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பாருங்க, சரியா? என்னாச்சு சார், உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையா? சண்டே அன்னைக்கு ஆஃபீஸா? சார், அன்னைக்கு லீவு தானே சார்? ஆமா சார், அன்னைக்கு லீவு தானே. நாங்க அன்னைக்கு எப்படி சார் வர முடியும்? சண்டேல எப்படி சார் வேலை செய்ய முடியும்? அப்படியா? உங்க 2 பேருக்கு மட்டும் சண்டே அன்னைக்கு லீவு?
உங்க மனைவிக்கு கிடையாதா? அவங்க என்ன மிஷினா? சண்டே அன்னைக்கு அவங்களுக்கு லீவு கிடையாதா? அவங்க சண்டே அன்னைக்கு கூட சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கணுமா? அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிட்டு மனைவியா வந்திருக்காங்க. உங்க வீட்டுக்கு வேலைக்காரங்களா ஒன்றும் வரல. அமரோட வாய்ஸ்ல கோவம் இருந்தது. அது கேட்டு எல்லாரோட முகமே மாறிடுது. இதுக்கான பதில் யாருக்கிட்டயும் இல்ல. மஹிமா மற்றும் தேவிகாவோட கண்ல கூட கண்ணீரு. இவராவது அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கனாரே. அப்ப தைவிக் சொல்றாரு, எனக்கு புரிஞ்சது சார். நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். இனிமே அப்படி பண்ண மாட்டோம். Thanks for watching.